கமிஷன் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியும். 300 100 இப்படி போயிட்டு இருக்கும். ஸ்டார்டிங் 300, ரெண்டாவது 100. அங்க வந்து லைஃப் டீல ஃபர்ஸ்ட் லெவல் 500, செகண்ட் லெவல் 50. ஏன் சார் 500 வச்சுங்க? நம்மள 2 பேர் இமிடியட்டா வரும்போது நம்ம போட்ட அந்த 1000 ரூபாய் வேலட் ஆக்டிவேட் பண்ணது வந்துடணும். அப்ப யாருக்கும் எந்த கஷ்டமும் இருக்காது. உழைக்கிறவங்க கண்டிப்பா 2 பேர் போடுவோம், உழைக்காதவங்களும் இங்க 2 பேர் போட்டு தான் ஆகணும். ஏன்னா நம்ம சிஸ்டம் அதான், லைஃப் அதானே, 2 பேர் போட்டே ஆகணும். முன்னாடி 2 லெவல் வச்சிருந்தோம், இப்ப என்ன பண்ணிட்டோம், புது கோடிங்ல 500 ரூபாய் நீ ஃபர்ஸ்ட் லெவல் வாங்கின உடனே நீ பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப எல்லாருமே பண்ணிடுவாங்க. இப்ப ஆக்டிவ் லெவல் வந்ததுனால இப்ப பேசும்போதே என்ன சொல்லுவாங்க, நீ 2 பேரும் போட முடிஞ்சா வா, எல்லாம் தயவு செஞ்சு எனக்கு தொந்தரவு பண்ணாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம லீடர்ஸ் வந்துருவாங்க. யாரெல்லாம் 2 பேர் போட முடியுமோ அவங்க எல்லாமே இந்த சிஸ்டர்ல ஜாயின் பண்ணுவாங்க. சார் என்னால 2 பேர் போட முடியும்னா யார் 2000 ரூபாய் வாங்குங்க, 2050 ரூபாய் வாங்குங்க, 20 ரூபாய் இ பின்னுக்கும் 30 ரூபாய் வேலட் பின்னுக்கும். நான் 2 பேரும் போட மாட்டேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார்னா வெறும் 1000 மட்டும் வாங்குங்க, 1020 மட்டும் வாங்குங்க. அவங்கள டொனேஷன் லெவல்ல உள்ள என்ட்ரி ஆக்குங்க. அவங்க ஜூம் மீட்டிங் தொடர்ந்து கேட்க கேட்க இமிடியேட்டா 2 இல்ல சார், அவங்க டைரக்டர் 10 15 கூட கொடுக்குற நபரா, சக்தி வாய்ந்த நபரா மாறுவாங்க. அதனால 2000 கொடுக்கல இவர் வேண்டாம் அப்படின்னு உதாசீனப்படுத்தாதீங்க. யாராக இருந்தாலும் நீங்க அவங்களுடைய ஆன்சர் என்ன, அவங்க எப்படி நம்மளை புரிஞ்சுக்கிறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி 2000 1000 அப்படின்னு முடிவு பண்ண வேண்டியது நம்ம லீடரோட கடமை. 2000 வாங்கலனாலும் 1000 ரூபாய் வந்து உள்ள வந்தா கூட தானா அவங்க 1000 ரூபாய் ஆக்டிவேட் பண்ணுவாங்க. என்ன இன்னைக்கு கிடைக்க வேண்டிய லெவல் இன்கம் அவர் மூலியமா ஒரு 15 நாள் கழிச்சு கிடைக்க போகுது, அவ்வளவுதானே. அது ஒண்ணும் விஷயம் இல்லை. என்னைக்கு இருந்தாலும் அது நம்ம அமௌண்ட் தான். நம்ம டைரக்ட் பண்ணக்கூடிய எல்லாருடைய வேலட் அவங்க ஆக்டிவேட் பண்ற அமௌண்ட் எல்லாம் நமக்கு தான். சோ இந்த 40 லெவலுக்கு அந்த பணம் பிரியும். அந்த பணம் பிரியும் போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். இப்ப பாபு சார் வந்து உங்களுக்கு இந்த வேலட் எப்படி வாங்குறது, வேலட் எப்படி ஆக்டிவேட் பண்றது, எப்படி பாக்குறது, முதல் இந்த லெவல் கவுண்ட் எப்படி பாக்குறது, நம்ம வெப்சைட்ல எப்படி பாக்குறது, எல்லா டீட்டெயிலும் 1 by 1 கொடுப்பாரு. உங்களுக்கு ஒரு ஆக்டிவேஷனும் பண்ணி காட்டுவாரு. அநேகமா அவர் ஐடி ஆக்டிவேட் பண்ணுவாரு, இல்லைன்னா என் ஐடி ஆக்டிவேட் பண்ணுவாரு. அதையும் நீங்க நேரடியா பார்க்கலாம். பார்த்துட்டு அதுக்கு பிறகு நம்ம கால்குலேஷன் பாபு சார் மொபைல்ல இருக்கு, அதை ஓபன் பண்ணி என்ன கமிஷன்ன்றத அப்படியே நம்ம பாபு சார் இந்த பேஸ் லெவல் ஓபன் பண்ணி வைக்கும் போது சைட்லயே நம்மளுடைய இதையும் கால்குலேஷன் ஓபன் பண்ணி வச்சாருன்னா ரெண்டுத்தையும் பார்த்து சொல்ல முடியும்னா சொல்றேன், இல்லைன்னா நான் அப்படியே கூட பார்த்து சொல்லிக்கலாம். சொல்லி உங்களுக்கு அது அப்ப வந்து கிளியர் பிக்சரா உங்களுக்கு புரிஞ்சிடும். இதான் நம்ம இன்னைக்கு ஸ்பெஷல் ரூம்ல பார்க்க போறோம். இப்ப நான் பாபு சார் வெல்கம் பண்றேன். பாபு சார் அழகா கிளியரா நம்ம நண்பர்களுக்கு வந்து ஷோ பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். வெல்கம் சார், ப்ளீஸ் சார். தேங்க்யூ 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 சார். சார் என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கு சார், கிளியரா இருக்கு. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து டைரக்டா சப்ஜெக்ட்ல போயிடுவோம். சங்கர் சார் ரொம்ப அழகா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அதை நம்ம ப்ராக்டிக்கலா நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, என்னுடைய ஷேரிங் கரெக்டா இருக்குங்களா? எடுத்த உடனே ரொம்ப அருமையான நபர் ஒருத்தர் வந்து கிறுக்கியிருக்காரு, அவருக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நான் வந்து லாகின் பண்றேன். ஓகே, நம்மளுடைய ஸ்கிரீன் வந்துட்டு இப்படிதான் இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியுதுங்களா? இது கிளியரா இருக்கா? ஆக்சுவலி வந்துட்டு நான் வந்து லேப்டாப்ல பண்ணிட்டு இருக்கேன் சார். செல்லுல பண்ணா நல்லா இருக்கும் சார், வாய்ப்பு இருந்தா பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ லேப்டாப்ல பண்ணா கிளியரா இருக்கும்னு பார்த்தேன், நான் இதுல கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே சார். ஓகே சார், ஓகே சார். எல்லாத்தையும் ஸ்டாச்சு வச்சுக்க சொல்லுங்க சார், படுக்கோசமா செல்ல. சிறப்பா இருக்கு சார், தேங்க்யூ சார். ஆமா, லேண்ட்ஸ்கேப் நீங்க போனை திருப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் ஃபிட்டா வரும். பாபு எல்லாருக்கும் கிளியரா இருக்கான்னு கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ண சொல்லுங்க பாபு, அதை வச்சு நீங்க முடிவு பண்ணலாம், லேப்டாப்பா இல்ல மொபைலானு. இது ஓகேவா அப்படின்னு கேளுங்க, எல்லாத்தையும் கேளுங்க. ஓகே ஓகே, இப்ப ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு வந்து இந்த லேப்டாப் ஸ்கிரீன் ஓகே அப்படின்னா நீங்க வந்துட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு நான் போன்லயே நான் வந்து பண்ணிடுறேன். எப்படி வேணாலும் எனக்கு ஓகே. வீடியோ வந்து ஆஃப் பண்ணிடுங்க, வீடியோ யாரும் ஆன் பண்ணாதீங்க. ஓகே, இப்ப ஹேண்ட் ரைஸ் பண்றது வந்து லேப்டாப்புக்கா போனுக்கான்னு தெரியலையே, யாராவது சொல்லுங்க. லேப்டாப்புக்கா தான், லேப்டாப்பா தான். லேப்டாப்னா நம்மளுக்கு டீடைல்ஸ் வந்து கிளியரா இருக்கும், நிறைய விஷயங்கள் வந்து டெஸ்க்டாப்ல நல்லா பார்க்கலாம். ஓகே பாபு சார், ஜூம் பண்ண முடியுமா? பண்ண முடியாதுல்ல. தனிப்பட்ட
பேர் அவங்கவுங்க ஜூம் பண்ணிக்கலாம் சார். இண்டிவிஜுவலா Okay. ஜூம் பண்ணிக்கலாம் சார், இண்டிவிஜுவலா பண்ணிக்கலாம். Okay, okay, okay. ஆமா, நான் ஜூம் பண்ணா வெளியே போயிடும், அவங்கவுங்க பண்ணிக்கலாம். சோ ப்ளீஸ் யாரும் வந்து கிறுக்காதீங்க. மலர்கொடி மேடம் ப்ளீஸ் அந்த பெண்ணை வந்து டச் பண்ணாதீங்க. தெரியாம டச் பண்ணிடலாம். சில பேர் வந்து கொஞ்சம் பாத்துங்க. தேங்க்யூ. கிருஷ்ணன் சார் ப்ளீஸ் சார். கிருஷ்ணன் சார் நம்ம டிஸ்பிளே இதை தான் பார்க்க போறாங்க. நீங்க கிறுக்கிறத வந்து பார்த்தா சரியா இருக்காது. ப்ளீஸ் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. கிருஷ்ணன் சார் தேங்க்யூ. ஓகே, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து 2 ஸ்கிரீன் வந்து ஆப்ரேட் பண்ண போறோம் இனிமே. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் வந்துட்டு நம்ம எப்பவுமே வந்துட்டு பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் வந்து நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நீங்க ஹேண்ட் லோ பண்ணீங்க. ஒரு நிமிஷம் நானே பண்ணிடுறேன் எல்லாமே. ஏன்னா சில பேருக்கு அதுவே டிஸ்டர்பன்ஸா இருக்கும். தேங்க்யூ. ஓகே, வேற யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணாதீங்க, லோ பண்ணீங்க. தேங்க்யூ. கோவஸ்ட்ல இருக்கவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே பாலு சார், அந்த கிறுக்கல் வந்து கிளீன் பண்ணுங்க. ரைட் சார், நான் பாத்துக்கிறேன் சார், நோ டென்ஷன். மலர்கொடி மேடம் ப்ளீஸ் மேடம், நீங்க தான் பண்ணிட்டு இருக்கீங்க. தெரியாம பண்ணாலும் கொஞ்சம் போனை வந்து கீழே வச்சிருங்க ப்ளீஸ். தேங்க்யூ. ஓகே ஓகே, 2 ஸ்கிரீன் வந்து இனிமே வந்து நம்ம வந்து ஆப்ரேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நார்மலா எப்பவுமே வந்து பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்னுடைய டொனேஷன் கான்செப்ட் போறோம். இதுல லெவல் கான்செப்ட் ஒன்று ஆட் பண்ணிருக்காங்க அடிஷனலா. இங்க ஷிஃப்ட் டு லெவல் ஸ்கிரீன் இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம வந்து டச் பண்ண போறோம். அது டச் பண்ணாவே டோட்டலா அப்படியே வந்து ஷிஃப்ட் ஆயிடும் வேற ஸ்கிரீனுக்கு. பாருங்க. ஓகே, இப்போ அந்த ஃபர்ஸ்ட் இருந்த ஸ்கிரீனுக்கும் இதுக்கும் என்டர்லி டிஃப்ரெண்ட். அதுக்கும் இதுக்கும் நம்ம வந்து தனித்தனியா தான் நம்ம வந்து ஆப்ரேட் பண்ண போறோம். இந்த ஸ்கிரீன்ல டேஷ்போர்ட்ல லெவல் ஆக்டிவேஷன் அண்ட் பிபிஏ வேலட் மாஸ்டர் அண்ட் லெவல் மாஸ்டர் அண்ட் வேலட் இபின் மாஸ்டர் அண்ட் சைன் அவுட். ஓகே, நீங்க மறுபடியும் பேக் டு நீங்க நார்மல் ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் பேஜுக்கு நீங்க போகணும் அப்படின்னா பேக் டு மறுபடியும் ஷிஃப்ட் டு ஹெல்ப் ஸ்கிரீன் வந்தீங்க அப்படின்னா மறுபடியும் நம்ம நார்மல் ஸ்கிரீனுக்கு நம்ம வந்துடலாம். இதுதான் வந்து ரெகுலரா நம்ம யூஸ் பண்றது. ஓகே, மறுபடியும் நம்ம வந்து லெவல் ஸ்கிரீனுக்கு போயிடும். ஓகே, சோ நெக்ஸ்ட் இப்போ வந்துட்டு லெவல் ஆக்டிவேஷன் அப்படின்றது வந்து இதுல போயிட்டு இருக்கு, ஒர்க்கிங்ல இருக்கு. நம்ம டைரக்டா வந்துட்டு பிபிஏ வேலட் மாஸ்டர். ஆக்சுவலி என்னோட இது வந்து வேலட் வந்து ஆக்டிவேட்டட் ஆயிடுச்சு சக்சஸ்ஃபுல்லி. பிபிஏ வேலட் ஆக்டிவேட்டட் அப்படின்றது கீழே காமிக்குது பாருங்க இந்த இடத்துல. சோ ஷோ பிபிஏ வேலட் நான் டச் பண்றேன். சோ என்னோட வேலட்ல என்ன இன் வந்தது, அவுட் வந்தது, ஆல் டீடைல்ஸ் வந்து எனக்கு இன்கம்ல இருந்து எல்லாமே இந்த வேலட்ல எனக்கு வந்து காமிச்சிடும். சோ இதுதான் வந்து வேலட் அக்கௌண்ட். நம்மளுடைய வேலட் அக்கௌண்ட் வந்து பர்ஃபெக்டா நம்மளுக்கு வந்து காமிச்சிடும். நெக்ஸ்ட் பிபிஏ வேலட் ஆக்டிவேஷன். இப்போ வேலட் ஆல்ரெடி ஆக்டிவேட்டட் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் வருது. இதே மாதிரி ஸ்கிரீன் தான் யார் ஆக்டிவேட் பண்ணலையோ அதே மாதிரி நாட் ஆக்டிவேட்டட் காமிக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு எப்படி ஆக்டிவேஷன் பண்றது அப்படின்றது நான் ஒரு சாரோட ஃபர்ஸ்ட் ஐடி வந்து நான் வந்து ஆக்டிவேட் பண்றேன். ஸோ நான் இப்போ வந்து பேக் டு சைன் அவுட் பண்ணிடுறேன். சாருக்கு வந்து ஒரு பின் சென்ட் பண்ணி வச்சிருக்கு. அதுல ஒன் செகண்ட். ஓகே, ஓகே, இப்போ ஷிஃப்ட் டு லெவல் ஸ்கிரீன் நம்ம போறோம். ஓ, சாரோட இதுவும் ஆக்டிவேட் பண்ணியாச்சு. ஓகே, 1 மினிட். ஓகே, ஒரு நிமிஷம்.
சங்கர் சாரோட 1 செகண்ட். ஓகே 273978. ஓகே, சோ ஷிஃப்ட் டு லெவல் ஸ்கிரீன் நம்ம போறோம். ஓகே, இப்ப பாருங்க, இப்ப 30 rupees அந்த பின் இல்ல அப்படின்னா இந்த மாதிரி ரெட்ல தான் காமிக்கும். ஆக்டிவேட் மை பிபிஏ வேலட் இந்த மாதிரி ரெட்ல இருக்கு இல்லைங்களா? இப்ப இந்த இடத்துல வெரி சிம்பிள். இதை வந்து நம்ம வந்து வேலட் ஆக்டிவேஷன்ன்றது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த 30 rupees பின்னை வந்து இப்போ வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டா நம்ம ஆக்டிவேட் பண்ண முடியும். இப்ப பாருங்க, ஓகே, பர்ச்சேஸ் வேலட் இ பின் and then proceed the activation back. இப்போ வந்து நான் வந்து இ பின் வந்துட்டு ஒன்னு டிரான்ஸ்ஃபர் பண்றேன் சாருக்கு. ஓ சாரி, என்னோட வேலட்ல போய் நான் பண்ணணும். ஒரே நிமிஷம். Shift to screen. இப்படிதான் நீங்க உங்களுடைய பீப்புளுக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியது வரும் ஒவ்வொருத்தருடைய இதுலயும். இப்ப பாருங்க, இப்ப இ பின் வந்துட்டு ஒரு பின் வந்து நான் வந்து டைப் பண்றேன். இதுல SC 273978. ஓகே சங்கர். ஸோ நீங்க டைப் பண்ணும் போதே மெம்பர் டீட்டெயில்ஸும் கீழே வந்து நேமோட வந்துடும். ஸோ இப்போ வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றோம். 30 இ பின் டிரான்ஸ்ஃபர் அப்படின்றது தான் இந்த இடத்துல. ஓகே, மேல வந்து ஓகே பண்ணிட்டா டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் சைன் அவுட் பண்ணிட்டு அவரோட ஐடி நான் ஓபன் பண்றேன். ஓகே, ஸ்கிரீன் தெரியுதுல? ஓகே இல்ல? கிளியர் சார், கிளியர் சார். ஓகே, ஸோ நான் வந்து ஷிஃப்ட் டு லெவல் ஸ்கிரீன் அந்த 40 லெவல் ஸ்கிரீனுக்கு வந்துட்டேன். இப்போ வந்துட்டு சாரோட ஐடியில வந்து 30 rupees இ பின் வந்து ஒன்னு இருக்கு. அந்த ஒன்னு இருக்கும்போது இப்போ நம்ம ஆக்டிவேட் பண்ண போறோம். 30 rupees இ பின் ஆக்டிவேட் பண்ண போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு அந்த இ பின் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கினாவே அவங்க ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஆக்டிவேட்டட் மை பிபிஏ வேலட் நான் வந்து டச் பண்ணேன். இங்க அவைலபிள் 30 rupees இ பின் வந்து ஒன்னுன்னு காமிச்சிருக்கு. இப்போ நான் வந்து ஆக்டிவேட் வேலட் கீழே இருக்கு பாருங்க, அதை வந்து நான் டச் பண்றேன். எஸ், வேலட் ஆக்டிவேட்டட் சக்சஸ்ஃபுல்லி. வெரி வெரி சிம்பிள், அவ்வளவுதான். பின் இருக்கும்போது அந்த ரெட் கலர்ல இருக்கிற இடத்துல நீங்க வந்து போய் ஆக்டிவேட்டட் கொடுத்தீங்க அப்படின்னா வெரி சிம்பிள், பின் இருந்ததுன்னா ஆக்டிவேட் ஆயிடும். இப்போ நம்ம வேலட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வேலட்டை வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணி ஆக்டிவேஷன் வேலட்டை நம்ம வந்து பண்ண போறோம். அவ்வளவுதான். இப்போ சார் வந்துட்டு வேலட் இங்க இருக்கு பாருங்க, ஷோ வேலட் பிபிஏ செல் வேலட் இந்த இதெல்லாம் வந்து பிபிஏ வேலட் ஆக்டிவேஷன். ஸோ வேலட் ஆல்ரெடி ஆக்டிவேட்டட். இந்த இடத்துல நம்ம வேலட் நம்ம வந்து அந்த மணி நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நமக்கு வந்து இதுல ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு காமிச்சிடும். ஸோ அந்த ஒர்க் வந்து நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு முடிஞ்சிடும் நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாருமே இந்த 30 rupees இ பின்னை நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வேலட் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய லைஃப் லைன் ஸ்ட்ரெச்சர், பேஸ் லைன் ஸ்ட்ரெச்சர் எல்லாமே இதுல பாத்துக்கலாம். சங்கர் சார், இதுல நம்ம ஷோ பண்ணலாமா? பண்ணுங்க சார்.
எஸ் சார். லைஃப் லைன் ஸ்ட்ரெச்சர் ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து டச் பண்றேன். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியது வரும். 2 மேட்ரிக்ஸ் நம்மளுடைய செக்ஷன் எல்லாமே வந்து நம்மளுடைய ப்ராஜெக்ட் எல்லாமே 2 மேட்ரிக்ஸ். இல்ல 2 மேட்ரிக்ஸ் இல்ல, 2 மேட்ரிக்ஸ்ல ரெண்டே ரெண்டு பேர் ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கணும், அவ்வளவுதான். காமிக்கு ஆமா. This level structure is your direct referral team structure from first to direct. So load ஆயிட்டு இருக்கு. சங்கர் சார் 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 அந்த 2 மேட்ரிக்ஸ் சொல்றதை விட நீங்க வந்து லைஃப் லைன் அண்ட் சன்ஃபிளவர் தானே அது டைரக்ட்லா எவ்வளவு நாள் தான் நம்ம பண்ணலாம்ல. இல்ல சார் மறந்து சொல்லிட்டாரு வேற ஒண்ணு. ஏன்னா அதை வந்து சொன்னாதான் லீடர்ஸ் சொன்னாதான் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. நீங்க அதை கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. ஏன்னா 2 மேட்ரிக்ஸே கொண்டு போயிட்டு இருப்பாங்க. எஸ் சார். நீங்க தான் பிரிச்சு கொடுத்துட்டீங்களே, லைஃப் லைன் 2 பேஸ் லைன் 2 கொடுத்துட்டீங்க. ஆமா ஆமா. ஓகே, அதை கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. இந்த லைஃப் லைன் ஓபன் ஆகட்டும் சார், சொல்லிடுறேன். பட் சன்ஃபிளவர் மாடல்ல 2 மேட்ரிக்ஸ்ல சீட்டிங் ஆகுது தானே சார் இது? அப்படியே இல்ல பாபு, சார் 2 மேட்ரிக்ஸே கிடையாது. அது 2 மேட்ரிக்ஸே கிடையாது. சார் வந்து லைஃப் லைன் கொடுத்துருக்காது எதுக்குன்னா இமீடியட்டா அவங்க போட்ட பணம் அவங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுனால ஒரு லைஃப் லைன் கொடுத்துருக்காங்க 2. புரியுது சார், நீங்க புரியுது. டைரக்ட் ரெஃபரல் எத்தனை ரெஃபரல் போட்டாலும் உங்களுக்கு வந்து சார் சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் 2 ரெஃபரலுக்கு 500 rupees, அதுக்கு மேல எத்தனை டைரக்ட் ரெஃபரல் போட்டாலும் 300 rupees. பாபா 2 மேட்ரிக்ஸ்னா முதல் லெவல் 2 தான் இருக்கணும், ரெண்டாவது லெவல் 4 தான் இருக்கணும். இது அப்படி இல்ல. ஃபர்ஸ்ட் லெவல் 2. இப்ப நீங்களும் ராமலிங்க சார் என்னோட டைரக்டர், என்னோட லைஃப் ரெஃபரல் வைங்களேன். நீங்க செகண்ட் லெவல்ல நீங்க 20 கொடுப்பீங்க, ராமலிங்க சார் 40 கொடுப்பாரு. 40 20 60 எனக்கு செகண்ட் லெவல். அது எப்படி 2 மேட்ரிக்ஸா இருக்கும்? மேட்ரிக்ஸே கிடையாது. ஓகே, இப்போ இதுல பாருங்க கவுண்ட் 2 மேல வந்து ஃபர்ஸ்ட் வந்து காமிச்சிருக்கு. அந்த 2 பேருக்கு கிட்ட இருந்து செகண்ட் லெவல்ல 24 போயிருக்கு பாருங்க. பாபா இத நான் கண்டினியூ பண்றேன். எஸ் சார், எஸ் சார், ப்ளீஸ் சார். இதுதான் சார் லைஃப் ட்ரீ. லைஃப் ட்ரீன்றது நம்மளோட டொனேஷன் கான்செப்ட்ல நமக்கு 2 பேர் தேவை இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் 2 பேர் போட்டாதான் நம்ம ஆக்டிவேஷன், இன்ஆக்டிவ் இல்லைன்னா இன்ஆக்டிவ் ஐடி. அதுக்கு சில கண்டிஷன் கொடுத்துருப்போம். ஸ்டார்டிங்ல 2 லெவல் வாங்கும் போது பாத்துக்கலாம்னு சொன்னோம். இப்போ வந்து நம்ம வெறும் 500 ரூபா ப்ராஃபிட் வந்த உடனே நீங்க 2 பேர் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா ரொம்ப லேட் பண்றாங்க, நம்ம க்ரௌட ஜென்ரேட் பண்றதுக்கு ரொம்ப டெஸ்ட்ராக்டா இது இருக்குன்றதுனால நம்ம மாத்திட்டோம். சரி, ஓகே, அது இருக்கட்டும். அப்ப அந்த 2 பேர் லைஃப் ட்ரீ. அப்ப அந்த 2ல பாருங்க 2 பேருமே ஆக்டிவா இருக்கிறாங்க. அதுக்கடுத்து இந்த 2 பேர் யாருன்னா, எனக்கு வந்து இமிடியேட் வந்து சுரேஷ்குமார் சார், இன்னொன்னு பாக்யராஜ் சார். அப்ப அந்த 2 பேர் தான் இவங்க. அப்ப இந்த இடத்துல சுரேஷ் சார் வந்து 19 22 ஐடி ஏதோ கொடுத்துருக்காரு. இன்னும் 2 ஐடி வந்திருக்கு. செகண்ட் லெவல்ல எனக்கு 24 ஐடி வந்திருக்கு. அதாவது இந்த 2 பேரும் சேர்ந்து எனக்கு செகண்ட் லெவல்ல 24, இந்த லைஃப் ட்ரீல 24 கவுண்ட் எனக்கு வந்திருக்கு. இந்த செகண்ட் லெவல்ல இருக்க 24 பேரும் அவங்களுடைய இமிடியேட் ஒர்க் பண்ண பார்க்கும்போது எனக்கு தேர்ட் லெவல்ல 65 வந்திருக்கு. ஃபோர்த் லெவல்ல எனக்கு 304 வந்திருக்கு. ஃபிஃப்த் லெவல்ல எனக்கு 437 வந்திருக்கு. சிக்ஸ்த் லெவல்ல 436, செவன்த் லெவல்ல 293, எயித் லெவல்ல 224, நைன்த் லெவல்ல 153. அது 153ல ஒன்னு இன்ஆக்டிவா இருக்கு. எயித் லெவல்ல 224ல ஒன்னு இன்ஆக்டிவா இருக்கு. செவன்த் லெவல்ல 293ல ஒரு 3 இன்ஆக்டிவா இருக்கு. ஃபிஃப்த் லெவல்ல 437ல இன்ஆக்டிவா இருக்கு. இப்ப இன்ஆக்டிவேட்லாம் ஈஸியா ஐடென்டிஃபை ஆகுதா? எதனால இது இன்ஆக்டிவேட் இந்த ரிப்போர்ட்லாம் நம்ம தனியா எடுத்துடலாம். ஸோ அதனால சொன்ன ஒரு நாள் பாக்யராஜ் சார் அந்த இன்ஆக்டிவ்ன்றது எல்லாமே ஃபியூச்சர்ல ஈஸியா ஆயிடும் சார், நம்மளுக்கு கவலையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே இன்ஆக்டிவ் ஆயிடுவா இருக்கு. 12வது லெவல் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 15 வரைக்கும் ஃபில் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் லைஃப் ட்ரீல. மேல எல்லாம் ரைஸ் பண்ண முடியல. ஓகே, கரெக்ட். 15ஓட இருக்கு. ஸோ எனக்கு 15 லெவல் இன்னைய ஸ்டேஜுக்கு எனக்கு 15 லெவல் இறங்கி இருக்கு. டெப்த் பிரெத் ஃபில் ஆயிட்டே இருக்கும். ஏன்னா சன்ஃபிளவர்ல இது மேட்ரிக்ஸ் அந்த க்ளோஸ், சன்ஃபிளவர் வந்து அன்லிமிட்டெட் போயிட்டே இருக்கும். ஸோ இனிமேட் எனக்கு ஒவ்வொரு லெவலையும் இப்ப இந்த ஆக்டிவ் லெவல் வந்த உடனே கிரிப்டோக்கு போகணுன்றனால ஒவ்வொரு லெவலும் எல்லாருமே இறங்கி ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கும். ஸோ இது இப்ப வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்க 2 பேரும் நான் ஆக்டிவேட் பண்ண வைக்கணும். ஃபர்ஸ்ட் லெவல் காட்டுங்க சார். ஒரு நிமிஷம். இப்ப நாளைக்கு
இந்த இந்த டேட்டா பேஸ் எங்கன்னா நம்ம டொனேஷன் டேட்டா பேஸ் தான், அப்படியே தான். டொனேஷன் டேட்டா பேஸ்ல அப்படியே அவுட் ஆஃப் ஃபீல்ட் ட்ரீ இல்ல, டொனேஷன் டேட்டா பேஸ்ல யார் யாரெல்லாம் நம்ம ஸ்பான்சர் பண்ணியிருக்கோமோ அந்த டேட்டா பேஸ் ஒரிஜினல் டேட்டா பேஸ். அப்ப எனக்கு வந்து டொனேஷன்ல வந்து நான் வந்து கீழே ஃபர்ஸ்ட் இம்மிடியட் நான் ஸ்பான்சர் பண்ணது சுரேஷ்குமார் சார், ரெண்டாவது ரெஃபரல் கொடுத்தது நான் வந்து பாக்கியராஜ் சார். அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஆக்டிவேட் நாளைக்கு பண்ணிட்டாங்கன்னா எனக்கு இம்மிடியட்டா 1000 ரூபாய் நாளைக்கே என்னோட வேலட்ல ஏறிடும். ஃபர்ஸ்ட் லெவல் இன்கம். செகண்ட் லெவல் இன்கம் சுரேஷ்குமார் சார் அவங்களும் டைரக்ட் எல்லாரையும் ஆக்டிவேட் பண்ண சொல்லுவார். 1000 ரூபாய் கொடுத்து எல்லாரும் ஆக்டிவேட் பண்ணுங்கன்னு. அதே மாதிரி பாக்கியராஜ் சார் அவங்களோட இம்மிடியேட் ஆக்டிவேட் பண்ண சொல்லுவாரு. அப்ப எனக்கு எல்லாரும் ஆக்டிவேட் பண்ணாங்கன்னா எனக்கு செகண்ட் லெவல்ல 24 கவுண்ட் வரும். செகண்ட் லெவல் எனக்கு 50 ரூபா. செகண்ட் லெவல் 50 ரூபா 20 × 50 1000 4 50 1200 ரூபாய் எனக்கு அந்த வேலட்ல இருந்து அந்த வேலட் இன்கமா எனக்கு வரும். ஒரே நாள்ல வருமா 1200 சொல்ல முடியாது. அந்த 24 பேரும் எனக்கு செகண்ட் லெவல்ல இருக்க 24 பேரும் நாளைக்கு ஒரு 10 பேர் பண்ணலாம், நாளை மறுநாள் ஒரு 5 பேர் பண்ணலாம், ஏன் காசு இல்லாம கூட இருக்கலாம். அவங்க ஒரு 10 நாள் கழிச்சு கூட பண்ணலாம், தப்பு இல்ல. அந்த 10 நாள் கழிச்சு எப்பெல்லாம் அவங்க ஆக்டிவேட் பண்றாங்களோ வேலெட்டை நமக்கு வந்து அந்த லெவலுக்குரிய பணம் நம்ம வேலெட்ல ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆயிடும். அந்த அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய 12வது லெவல்ல பாருங்க, 12வது லெவல்ல 42 பேர் இருக்காங்க, அதுல 2 பேர் இன்ஆக்டிவ். அப்ப 40 பேர் இருக்காங்க. போதும் 12வது லெவல்ல வைங்க, 40 பேர் இருக்காங்க. இந்த 40 பேரும் அவங்க வேலெட்டை ஆக்டிவேட் பண்ணும்போது 1000 ஆக்டிவேட் பண்ணும்போது மேல இருக்கும் எல்லாருக்கும் போயிட்டு அந்த கமிஷனாவோ போய் அவங்கவுங்க வேலெட்ல போய் உட்காரும். அதே மாதிரி எனக்கு 12வது லெவல்ல இருக்கிற பண்ணும்போது எனக்கு 12வது லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபா. அப்ப எனக்கு 40 பேரும் பண்ணும்போது எனக்கு 400 ரூபாய் என்னோட வேலெட்ல ஏறும். இதுதான் சார் லெவல் இன்கம். ஸோ எல்லாமே ஆக்டிவேஷன் இப்ப இவங்க பண்ண ஆக்டிவேஷன். இப்ப பாருங்க 15வது லெவல்ல எடுத்துக்கோம். 15வது லெவல்ல இருக்கிற 2 பேர் வந்திருக்காங்க. அந்த 2 பேரும் புதியவர்கள். இப்ப அவங்க ஜூம் அட்டன் பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல. இப்ப லீடர் ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, சார் நீங்க 2 பேரும் இமீடியட்டா போடுங்க, ஒரு 1000 ரூபாய் ஆக்டிவேட் பண்ணுங்க. எப்படியும் 1000 ரூபாய் பண்ணிட்டேன் சார் டொனேஷனுக்கு, அது ஓகே சார், அது டொனேஷன் உங்களால டீம் எடுக்க முடியும், நிறைய பேரை கொண்டு வரனா மிகப்பெரிய இன்கம் இருக்கு 40 லெவல்ல. அதனால ஒரு 2 பேரை ரெஃபர் பண்ணுங்க. அந்த 2 பேரும் கண்டிப்பா எல்லாரும் டீமை கொடுக்க உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். இன்னும் நிறைய கொடுத்தீங்கன்னா நிறைய வருமானம் வரும் அப்படின்னு சொல்லும் போது அந்த 2 பேருமே இல்ல நாங்க டீம் டொனேஷனுக்கு டீம் எடுத்துட்டு வாங்க. ஒரு நிமிஷம் ப்ளீஸ். இப்ப நம்ம வந்து இங்க அவரோட சார் எதுல விட்டு சார் டொனேஷன் லெவல் தான் சார் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப 2 பேர் வந்து ஆக்டிவேட் அவங்க பண்ணிதான் ஆகணும். சரி, இந்த 2 பேருமே 15வது லெவல் இருக்கவங்க ஆக்டிவேட் பண்ணல, அவரும் ஆக்டிவேட் பண்ணல. அவர் கீழே 2 பேர் வந்தவனே ஆக்டிவேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாரு. கீழே அவங்க 2 பேரும் வந்துடுறாங்க. இல்ல அவங்க கீழே 2 பேரும் வரவே இல்லை. அவர் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ரிசீவ் பண்ணுவாரு. 500 ரூபாய் ரிசீவ் பண்ண மறுநாளே அவரோட ஐடி ஹோல்டர் ஆயிடும். இவர் ஐடி இஸ் ஹோல்டட் அப்படின்னு மெசேஜ் வரும். அவர் மறுநாள் ஓபன் பண்ணி பார்ப்பாரு, ஒண்ணுமே இருக்காது. அப்ப நமக்கு ஃபோன் பண்ணுவாரு, இல்ல அவங்க லீடருக்கு ஃபோன் பண்ணுவாரு, சார் இது மாதிரி நீங்க 2 ரெஃபரல் உடனே கொடுங்கன்னு போது இல்ல சார் கொடுக்கலாம், என்ன சார் ஆகும், ஹோல்டர்ல தான் சார் இருக்கும், உங்களுக்கு செகண்ட் லெவல் வராது, தேர்ட் லெவல் வராது. ஆனா டெர்மினேட் பண்ண மாட்டாங்க, நீக்க மாட்டாங்க. என்னைக்கு இருந்தாலும் உங்க பணம் உங்களுக்கு உண்டு, நீங்க ஏன் அதை வந்து உங்க உடனே 2 ரெஃபரல் கொடுங்க அப்படின்னும் போது ஓ அப்படியா அப்படின்ற சில பேர் உடனே உணர்வாங்க, சில பேர் அந்த டைம் வரும்போது தான் உணர்வாங்க. அப்ப என்ன பண்ணுவாரு, அவர் 2 ஐடியா அப்ப கொடுப்பாரு. அப்ப 2 ஐடியா கொடுக்கும்போது வேலெட்ல ஐடியா போட்டாலே வேலெட்டை காட்டும். ஓ 1000 ரூபாய் வந்திருக்கு, அப்ப நம்ம முதல் ஆக்டிவேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த 15வது லெவல்ல இருக்கிற என்னுடைய நபர் உடனே ஆக்டிவேட் பண்ணுவாரு. அவர் ஆக்டிவேட் பண்ண அடுத்த நிமிஷமே மேல இருக்கிற எல்லாருக்கும் அந்த பேமெண்ட் போயிடும். அடுத்து அதே மாதிரி கீழே இருக்கிற 2 பேரும் அதே மாதிரி அவங்களுக்கும் அந்த கண்டிஷன் வரும்போது அவங்களும் ஆக்டிவேட் பண்ணுவாங்க. இப்படி எல்லாருமே 2 பேரா வர்றவங்க எல்லாருமே ஒரு ஸ்டேஜ்ல ஆக்டிவேட் பண்ணி தான் ஆகணும். இது என்ன ஆகும், போக போக புரிஞ்சுக்குவாங்க எல்லாருமே. இந்த கான்செப்ட் எல்லாருக்கும் போக ஆரம்பிச்சு ஒரு ஸ்டேஜ்ல இது கண்டிப்பா ஆரம்பத்திலே 2000 வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்களா உணர்ந்து 2000 கட்டிடுவாங்க. ஆனா நம்ம யாரையும் 2000 கேட்க வேண்டாம், போக போக புரிஞ்சுக்குவாங்க. இதுதான் லைஃப் ட்ரீ லெவல் டொனேஷன். இப்ப பேஸ் லெவல் டொனேஷன் பார்ப்போம். இப்ப நம்ம பார்த்தது என்னுடைய 2 பேருடைய ட்ரீ, அதாவது சுரேஷ்குமார் சாரனுடைய பாக்கியராஜ் சாரனுடைய ட்ரீ தான் இது ஃபுல்லா இந்த லைஃப் லைன் வந்தாங்க. இப்ப
என்னோட மூணாவது ஐடி யாருன்னா, மூணாவது டைரக்டர் ராஜ்குமார் சார். அப்ப ராஜ்குமார் சார் மூலியமா நான் டீம் வந்திருக்கும், 4வது டைரக்ட் போட்ட டீம் வந்திருக்கும், 5வது டைரக்ட் போட்டு வந்திருக்கும், 6வது டைரக்ட் போட்டு வந்திருக்கும். அப்ப அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்ப பேஸ் லைன் போக, பேஸ் லைன் எப்படி எங்க போய் கிளிக் பண்ணணும் பாபு சொல்லி தருவாரு, அதை பாருங்க. ஓகே, அந்த லைஃப் லைன் ஸ்ட்ரக்சர் கீழவே பேஸ் லைன் ஸ்ட்ரக்சர் இருக்கு பாருங்க. ஸோ அதை நம்ம டச் பண்ணும்போது, ஓ சாரி 1 மினிட், டைம் ஆகவே லாக் அவுட் ஆயிடுச்சு. யாரு 739 shift to level screen. ஷிஃப்ட் டு லெவல் ஸ்கிரீனை டச் பண்றாரு பாருங்க. இப்ப லெவல் ஸ்கிரீன் மாறிடுச்சு பாருங்க. மேல டாபிக் லெவல் ஸ்கிரீன் வரும், அங்க வந்து டொனேஷன் ஸ்கிரீன் வரும், நம்ம ஏற்கனவே பண்ணது. இப்ப லெவல் ஸ்கிரீன் பாருங்க, லெவல் மாஸ்டர் போறோம். ஸோ லைஃப் லைன் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். இப்போ பேஸ் லைன் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம வந்து டச் பண்ணிட்டா ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்ல வந்து நமக்கு வந்து லோட் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல 2 டைம்ஸ் எதுவும் டச் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருந்து அது லோட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணாதான். ஒரு 20 நாள் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். அப்புறம் அந்த ஸ்பேஸ் வந்து சரி பண்ணணும், அதுக்கு கொஞ்சம் பணம் கட்டணும். பணம், ஏன்னா எல்லா டேட்டா பேஸையும் எடுத்து கால்குலேட் பண்ணிட்டு சாஃப்ட்வேர் வந்து கொஞ்சம் ரீட் ஆகும். அதை பார்த்துட்டு லேட் ஆகும் சார்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. இன்னும் ஒரு 20 டேஸ்ல அதுக்குரிய பணத்தை சாஃப்ட்வேர் சார் கட்டிடுவாரு. கட்டினா இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் எடுக்கும், அது பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சத்யபிரியா ப்ளீஸ், யாரெல்லாம் வந்து ஸ்கிரீன்ல அந்த பெண்ணை டச் பண்றீங்களோ இங்க நல்லா தெரியுது, கொஞ்சம் உங்க போனை வந்து நீங்க வந்து பார்த்து வச்சுங்க ப்ளீஸ். கச்சிதா பிவி, நீங்களும் உங்க போனை தெளிவா வச்சுங்க ப்ளீஸ், டிஸ்டர்பன்ஸ் பண்ணாதீங்க. அவங்க மவுஸ் நினைச்சு இந்த பேனாவை டச் பண்றாங்க. கத்திகா பிபி மேடம் ப்ளீஸ், நீங்க இந்த பேனாவை மட்டும் டச் பண்ணாதீங்க மேடம், ரிமூவ் பண்ணிடுவாங்க. தேங்க்யூ. ஓகே, ரீட் ஆகுதா இல்ல சார் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரா சாஃப்ட்வேர் சார்? ரீட் ஆகுதா? ரீட் ஆகுது சார். ஆகுதுன்னா வெயிட் பண்ணலாம், தப்பு இல்லை. ஏன்னா இதை க்ளோஸ் பண்ணாம சார் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சாருக்கு ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும். ஏன்னா நம்மள எந்த விதத்திலும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சாஃப்ட்வேர் சார் ட்ரை பண்ணி இதை மூடாமையே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு சைட்டுக்குள்ளேயே. அது நிச்சயமா நம்ம எல்லாரும் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஒன் மோர் டைம் கொடுத்துருக்கேன்.
பாபு பாபு சுத்திட்டு நின்னுடுச்சா? மறுபடியும் இப்ப கொடுத்துருக்கேன் சார். வராது பாபு, சார் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே. ஏன்னா சுத்திட்டு நின்னாலே அது இல்லைன்னா அது கண்டிப்பா டிஸ்பிளேல இல்லைன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னு அர்த்தம். ஏன்னா லேட்டா சொன்னாலும் வந்துரும், அந்த ரிப்போர்ட் வந்துரும். நீங்க ரெண்டாவது டைம் ட்ரை பண்ணாலும் பண்ணிருக்கு, அது மட்டும் பாத்துருவோம் சார், எல்லாம் பேக் வந்துரும். ஒரு ஷார்ட் டக்குன்னு கம்யூனிகேஷன் போயிட்டு வந்துருங்களேன். லோட் ஆயிட்டு இருக்கு. ஓகே சார். பேஸ் லைன் லெவல் ஸ்ட்ரக்சர் ஷோ பண்ண முடியுமா சார்னு கேளுங்க. ஓகே. கேட்டுட்டு ஓகே சார் சொன்னா ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பாக்குறது தப்பு இல்ல. ஒரு நிமிஷம் அவருக்கு கால் போயிடுறேன் சார். பேஸ் லைனை பொறுத்த வரைக்கும் சார், எப்படி நமக்கு லைஃப் லைன்ல ஃபர்ஸ்ட் லெவல் வந்து 500 ரூபாய் இல்லைங்களா, பேஸ் லைன்ல 300 rupees ஃபர்ஸ்ட் லெவல். இப்ப நான் எனக்கு 18 டைரக்ட் போட்டிருக்கேன் சார். இதுல 2 போயிடுச்சிங்களா, சுரேஷ்குமார் பாக்கியராஜ் சாரும் லைஃப்ல போயிட்டாங்களா. பேஸ்ல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 16 பேர் வருவாங்க. எனக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் லெவல்ல 16 பேர் இருப்பாங்க. 16 × 300 எனக்கு 4800 ரூபாய் எனக்கு கிடைக்கும். அந்த 16 பேர் ஆக்டிவேட் பண்ணும்போது ஆக்டிவேட் பண்ண எனக்கு 300 ரூபாயா என்னோட வேலட்ல ஏறும். ஒருத்தர் ஆக்டிவேட் பண்ண ஒரே நாள் பாக்குறேன். ஒரே நாள்ல 16 பேரும் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு ஒரே நாள்ல 4800 ரூபாய் வாலெட்ல வந்துரும். நான் அந்த 4800 ரூபாய் வாலெட்டை எடுத்துட்டு என்னோட டீம் ஐடி நம்பர் மட்டும் சொல்லுங்க சார். 273978. வேற எதுவும் வேணா? 273 39 273 ஓகே 978 78 சார் 78. அது வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். ஓகே ஓகே. ஓகே. இப்ப போன்ல வந்துட்டு நமக்கு இப்படிதான் பார்க்கலாம். இதுல தெரியுது பாருங்க, ஷிஃப்ட் டு லெவல் ஸ்கிரீன். இந்த மாதிரி பிங்க் கலர் பாக்ஸ் வந்து இந்த மாதிரி தான் தெரியும் நமக்கு. அதுல பாருங்க ஒரு நிமிஷம். எனக்கு பாருங்க 18 டைரக்ட் ஃபில் இருக்கா, கிரீன்ல பிங்க் ஆகுதா சார்? ஷிஃப்ட் மாறிடுச்சு, வேற ஸ்கிரீன் வந்துடுச்சு. பேக் டு மறுபடியும் அதையே டச் பண்ணோம்னா அதுல வந்து இப்ப ஒரு நிமிஷம் நிறுத்துங்க பாபு, ஒரு நிமிஷம். எஸ் சார். மாறிட்டீங்களா? மாத்தியாச்சு சார். அது பாருங்க 18 வருதுங்களா. 18 டைரக்ட் என்னுடையதுல 2 பேர் லைஃப். யார் யாரு? சுரேஷ்குமாரும் பாக்கியராஜும். மீதி 16 பேரு எனக்கு பேஸ் ட்ரீ. அவ்வளவுதான் சார். இப்ப நீங்க நல்லா எல்லாருமே புரிஞ்சுருப்பீங்க. இப்ப பேஸ் ட்ரீ போங்க சார். ஓகே. இப்போ இங்க மேல வந்துட்டு இப்ப ஷிஃப்ட் வந்து மாத்திட்டோம். மேல இந்த டேஷ்போர்டு இந்த லெவல்ல வந்துட்டு இதுல பேஸ் லைன் போலாம், லெவல் மாஸ்டர்ல. சோ வெயிட் பண்ணுவோம், லோட் ஆயிடும். யாருக்கும் சொல்லக்கூடாது போட்டிருக்கா. சாரிட்ட போன் பண்ணிக்கலாம் பாபு. சார் இல்ல சார், போன்ல இதுல வந்துட்டேன் சார். அவர் சார் வந்துட்டு சார் லோட் ஆகுது. செந்தில் சார் வந்து ட்ரை பண்ணி பார்த்தாருங்களா? லோட் ஆகுது. அப்ப கொஞ்சம் ரைட் பொறுமையா இருக்கும். டேட்டாஸ் கம்மியா இருந்தா உடனே எடுத்துருங்க சார். டேட்டாஸ் கூட இருந்துச்சுன்னா கொஞ்சம் லேட் ஆகுது சார்.
ஆமா ஆமா, டேட்டாஸ் கூட இருந்தா கொஞ்சம் லேட் தான் சார் ஆகும். இல்ல அது இன்னும் ஒரு 10-15 நாள் சரி பண்ணி தரேன்னு சொல்லிட்டாரு சாஃப்ட்வேர் சார். அது பணம் கட்டணுமா, கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமா வாங்கிக்கிறேன் சார். இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் வர வர இந்த 30 ரூபாய் பத்தாதுன்னு சொல்லுவாரு. எனக்கு இன்னும் 40 ரூபாய் வாங்கி கொடுங்க, 50 ரூபாய் வாங்கி கொடுங்கன்னு சொல்லுவாரு நினைக்கிறேன். சர்வர் வாங்குற வரைக்கும் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும் சார். நம்ம ஓன் சர்வர் வாங்கிட்டோம்னா பிரச்சனையே இல்லை சார். இஷ்யூ இல்ல, கொஞ்சம் டைமிங் எடுக்கும். இந்த மாதிரி அதிக டேட்டா இருந்தா கொஞ்சம் டைமிங். இல்லைன்னா வேற யாரும் கம்மியான டேட்டா இருக்கிற ஐடி தான் ஓபன் பண்ணலாம் பாபு. சார் என்னதை ஓபன் பண்ணலாமா சார்? உங்களுக்கு என்ன விட அதிகமா எல்லாம் இருக்கும். இல்ல 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 கம்மியா. ஒன் மோர் டைம் ட்ரை பண்ணலாம், ஒரு நிமிஷம். என்னுடைய ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டுங்களா? இல்லைன்னா செந்தில் சார் எடுத்து வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அது கூட ஷேர் பண்ணி அதை வச்சு கூட சொல்லலாம். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துறீங்களா செந்தில் சார்? இருக்குது சார், ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியும். ஓகே ஓகே. ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம செந்தில் சார் வேற ஷேர் ஒரு பண்ணுங்க. ஐடி வந்து நம்ம ஓபன் பண்ணலாம். எஸ் சார். சார் நீங்க ஷேர் பண்ணுங்க சார். ஓகே சார். என்னுடைய ஸ்கிரீன் தெரியுதா? ஓகே சார். தெரியும் சார். இப்ப செந்தில் சாரோட பேஸ் லைன் பாருங்க. செந்தில் சார் வந்து 35 பேஸ் லைன்ல 35 டைரக்ட் ரெஃபரல் போட்டிருக்காரு. ஆக்சுவலா 37 போட்டிருக்காரு. 2 வந்து லைஃப் லைன் போயிடும். இது வந்து 35. அந்த 35 பேரும் 110 டைரக்ட் ரெஃபரல் கொடுத்துருக்காங்க. அந்த 35 பேரும், அந்த 110 பேரும் அவங்க கீழே 110 பேர் கொஞ்சம் ஆளுக்கு ஒரு ஐடி தான் ஆவரேஜா வருது. அப்ப செகண்ட் லெவல்ல இன்னும் நிறைய பேர் ஒர்க் பண்ண வைக்கணும். செந்தில் சார் 168 ஐடி வந்திருக்கு. அதுல 4 வந்து இன்ஆக்டிவா இருக்கு. அந்த 168 பேரும் 116 ஐடி தான் வந்திருக்கு. பாருங்க, எல்லாரும் ஒரு ஐடி தான் ஆவரேஜா கணக்கு வருது. எல்லாரும் 5 ஐடி ஆவரேஜா கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு நாளைக்கு 2000 ஐடி இங்க வரும். 4வது லெவலுக்கு 116 பேரும் 67 ஐடி கொடுத்துருக்காங்க. 5வது லெவல 67 பேரும், 6வது லெவல 15 பேர் கொடுத்துருக்காங்க. செந்தில் சாருக்கு 9 லெவல் இறங்கி இருக்கு. ஓகே, குட் ஸ்டார்ட், நல்ல விஷயம் தான். இப்ப செந்தில் சார் என்ன பண்ணாரு பாருங்க. பார்த்த உடனே தெரியுதா பிக்சர் நம்ம எங்க இருக்கணும், வேர் பிஆர்னு. செகண்ட் லெவல் இருக்கிற அந்த 110 லீடர். ஏன்னா செந்தில் சாரால 3 லெவல் மானிட்டரிங் பண்ண முடியும், அதிகபட்சம் 4 லெவல். ஆனா செந்தில் சாருக்கு வந்து இமிடியேட் இந்த 35 பேரை வச்சு அந்த 2வது லெவல் இருக்கிற 110 பேரையும் ஒர்க் பண்ண வைப்பார். அப்படி ஒர்க் பண்ண வைக்கும்போது 3rd லெவல் 4th லெவல் எல்லாமே நல்ல ஃபாஸ்டா இன்க்ரீஸ் ஆகும். அது அவருக்கு டே பை டே அவருக்கு இன்கம் கொடுத்துட்டே இருக்கும். இந்த ஷோ ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணுங்க. ஷோ ரிப்போர்ட் ஒன்னும் ஒர்க் இல்லைன்னு நினைக்கிறேன். போடல, ஆமா வச்சிருக்காரு, பட்டன் வச்சிருக்காரு, போட்டிருக்காரா என்னன்னு பாப்போம். இனிமே நம்ம வந்து இந்த பேஜ்லயே வந்து பின்ன பாத்துக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் பின்ன சார் லெவல் இன்கம் போவாது. ஓகே செந்தில் சார் உங்களுக்கு குயிக்கா ஓபன் ஆகுதா? ஓரளவு சார், பிராட்பேண்ட் வச்சிருக்கேன். ஓகே ஓகே, பரவாயில்லையே சார், செம குயிக்கா வருது உங்களுக்கு. ஷோ ரிப்போர்ட் போடுங்க. இப்ப பாருங்க, அந்த பேஸ் லைன்ல இருக்கிற ஒவ்வொரு டைரக்டும் நேமு, போன் நம்பர் இருக்கும். இது எல்லா லெவலுக்கும் போட முடியாது. ஏன்னா 40 லெவலோட டேட்டா பேஸ் எடுத்துக்கிட்டு அவங்கவுங்க அடுத்தடுத்த கான்செப்ட பேசுவாங்க. நான் சொன்ன ஒவ்வொரு லெவலையுமே போடுங்க சார்னா சாஃப்ட்வேர் சார் ஒத்துக்க மாட்டேன்றாரு. ராமலிங்க சாரும் வேண்டான்ட்டாங்க. எனக்கும் அதுல அவங்க 2 பேர் சொன்ன பிறகு ஓகே நானும் சொல்லிட்டேன். ஏன்னா போன் நம்பரோடு நம்ம போட்டோம்னா மனசாட்சி இல்லாம இந்த அழகான ஒரு கூட்ட கலைச்சிருவாங்க சில பேரு. அதனால ஒவ்வொரு லெவலும் இப்ப வந்து செந்தில் சாரோட 30 எத்தனை பேர் சார் பேஸ் லைன்ல உங்களுக்கு? 35 சார். 35 டீடைல் இருக்கு பாருங்க, இதுல இருக்கும் யார் அந்த 35. அப்ப
நம்மளுடைய இம்மிடியட் டைரக்ட் டீடைல நம்ம இங்க பாத்துக்கலாம். அப்படி சப்போஸ் ஒரு 7வது லெவல்ல உங்களுக்கு வந்து இன்ஆக்டிவ் நிறைய இருக்கு அப்படின்னா நீங்க 6வது லெவல்ல இருக்கிற நபரை பிடிச்சி அதை ஓபன் பண்ணி அந்த நம்பரை எடுத்து நீங்க அவர்கிட்ட பேசி சார் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்ல வைக்கணும். இல்ல உங்க இம்மிடியேட்டா நீங்க என்ன கத்துக் கொடுக்கணும் அந்த மாதிரி அவங்க இம்மிடியேட்டா கத்துக் கொடுப்பாங்க. இது ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே பணத்துக்கு வருமானத்துக்காக என்ன பண்ணுவாங்க, அவங்களோட இம்மிடியேட்டா முடிக்க விடுவாங்க. அதனால பிரச்சனையே இல்லை. லெவலை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலயும் அந்த லீடர்ஸுக்கு வந்து சொல்லித்தர விஷயம்ன்றது நடந்துகிட்டே இருக்கும் ப்ராக்டிக்கலா. அதுதான் இதுதான் பேஸ்லைன் ஸ்ட்ரக்சர். இப்ப நீங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பேஸ்லைன் ஸ்ட்ரக்சரும் 40 லெவல் தான், லைஃப் லைனும் 40 லெவல் தான். லைஃப் லைன் அப்படின்றது நம்மளுடைய இம்மிடியட் 2 பேருடைய சன்ஃபிளவர் ட்ரீ. பேஸ்லைன்ன்றது நம்ம 2 பேரை போட்டதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ராவா வர அத்தனை டைரக்ட் ரெஃபரலுடைய சன்ஃபிளவர் 40 லெவல் ட்ரீ. இப்ப புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு கிளியரா. இதுதான் ஒர்க்கிங் லெவல் இன்கம். மிக பிரம்மாண்டமான இன்கம் சார். டீமை கொடுத்துக்கிட்டே இருப்போம். எந்த அளவுக்கு நம்ம டீமை கொடுத்துட்டு எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 லெவல் சப்போர்ட் பண்ணிட்டே இருப்போம். ஒவ்வொருத்தருக்கும் இதே மாதிரி நீங்களும் 3 லெவல் 4 லெவல் சப்போர்ட் பண்ணுங்க சொல்லி கொடுத்துட்டே இருப்போம். அது அப்படியே டெவலப் ஆகும். எந்த இடத்துல 40 லெவல்ல நமக்கு ஒரு ஐடி விழுந்தா கூட அந்த ஒரு ஐடியோட அமௌண்ட் அது 10 ரூபாயோ, அது 20 ரூபாயோ, அது 30 ரூபாயோ, அது 50 ரூபாயோ, அது 100, 200, 300 எதுவாக இருந்தாலும் நம்ம வேலட்ல அக்குமுலேட் ஆயிட்டே இருக்கும். நிதானமா நீங்க இன்னைக்கு ஒரு நாள் கலெக்ஷனை பார்த்துட்டு டோட்டலா எவ்வளவு வேலட்ல மறுநாள் இருக்கோ அதை நீங்க ஃபீல்டு ஒர்க் எடுத்து ஃபீல்ட்ல போயிட்டு அதை சேல்ஸ் பண்ணிட்டு அதை அழகா கேஷ் ஆக்கலாம். இந்த மாதிரி டெய்லி ஒர்க் பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு பீப்புள் டு பீப்புள் 40 லெவல் லைஃப் ட்ரீ அண்ட் பேஸ் ட்ரீ இன்கம் ஒரு வித்தியாசமான அனுபவம் நமக்கு ஏற்படுத்தும் வாழ்க்கையில. இந்த அனுபவம் நமக்கு ஒரு மிகப்பெரிய வருமானத்தையும் கொடுக்கும். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க. செந்தில்குமார் சார், நீங்க அப்படியே நீங்க ஆக்டிவேட் பண்ணலாம் உங்களுடையது. சார் ஆக்டிவேட் பண்ணி அது இல்ல பின் உங்களுக்கு ஒண்ணு சென்ட் பண்ணலையே. பின் வந்திருக்கு சார். பாருங்க கீழே வந்துட்டு யூ ஆர் நாட் அப்கிரேட் பிபிஏ வேலட்னு இருக்கு பாருங்க கீழே. ஓகே ஓகே சார். இப்போ இந்த வெயிட் பண்ணுங்க. நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பின்னா சார் இது வந்து 30 ரூபீஸ் பின். இது அங்க மேல காமிக்கிறது வந்து ரிஜிஸ்டர் லிங்க். அது உங்களுக்கு ஓகே 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 உங்ககிட்ட பின் இருக்குல்ல. எஸ் எஸ் அண்டர்ஸ்டாண்ட். அந்த கவுண்டிங் அது. ஓகே சார் ஓகே. எனக்கு பின் இன்னும் வரல. கரெக்ட். 1 minute சார். சார் உங்களுடைய ஐடி நம்பர் மட்டும் சொல்லுங்க. 9674 30. ஓகே. ஆர் செந்தில்குமார். எஸ் சார். சார் சென்ட் பண்ணிட்டேன். எஸ் சார். நீங்க டேஷ்போர்ட் வாங்க. ஓகே. இப்போ ஆக்டிவேட் மை பிபிஏ வேலட். Yes. Activate wallet. Wallet activated successfully. Thank you. Yes. Yes sir. சேம் இதே மாதிரி தான் நம்ம வந்து எல்லாருமே பண்ண போறோம். வெரி சிம்பிள். யாரெல்லாம் வந்து 30 ரூபீஸ் பின் வந்து அவங்க அட்மின் டைரக்டரை நீங்க காண்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஆல் டீம் லீடர்ஸ் எல்லாருமே வந்து இதை நோட் பண்ணுங்க. ஸோ இம்மீடியட்டா உங்க அட்மின் டைரக்டர் யார் அப்படின்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி அவர்கிட்ட உங்களுடைய டீமுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அந்த பின்னுடைய காசை வந்துட்டு நீங்க பணத்தை வந்து நீங்க அவர்கிட்ட சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவர் வந்துட்டு டைரக்டா நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி அவர் டைரக்டா உங்களுக்கு வந்து கொடுத்துருவார். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பின்னை வந்து இது பண்ணிட்டு இந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணி வச்சிருங்க. வேலட் நமக்கு ரெடி ஆனதுக்கு அப்புறம் நமக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு 30 ரூபா அனுப்பிச்சிட்டேன் பாபு. எஸ் சார். ஓகே. ஸோ அதே மாதிரி அட்மின் டைரக்ட்ல இருக்கிறவங்க 30 ரூபீஸ் அனுப்பி எனக்கு ஒரு பின் அனுப்புங்க அப்படின்னு சொல்லாதீங்க. உங்க டீம் பீப்புளுக்கு எல்லாருக்குமே வந்து வாங்கிடுங்க.
ஓகே, அதை பத்தின டீடைல் சொல்லிடுங்க சார் சங்கர் சார். ஒரு 30 ருபீஸா நீங்க அனுப்பிச்சிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப சிரமமா இருக்கும். பின்னு டிரான்ஸ்ஃபர் பண்றவங்களுக்கு எப்படி நீங்க டொனேஷன்ல வந்து 10 பின்னு 20 பின்னு அப்படி வாங்குவீங்களோ அதே மாதிரி உங்க டீம்ல இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் நீங்க கலெக்ஷன் பண்ணி மொத்தமா வாங்கி நீங்களே கூட ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருங்க, இல்ல அவங்களுக்கு கூட சொல்லி கொடுத்துருங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணிடுங்க. அதனால மேக்சிமம் இன்னைக்கு அந்த வேலட் ஆக்டிவேஷன் பண்ற விஷயத்த பாருங்க. நாளைக்கு நம்ம லெவல் ஆக்டிவேட் பண்ணிடலாம். நாளையில இருந்து நமக்கு நம்ம வேலட்ல பணம் ஏற ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம நம்மளுடைய டேஷ்போர்ட்ல இருக்கிற ஒவ்வொரு மெனுவையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அங்க லெவல் கவுண்ட் இருக்கும், பேஸ் லைன் ட்ரீ இருக்கும், லைஃப் லைன் ட்ரீ இருக்கும், லெவல் கமிஷன் இருக்கும், லெவல் வைஸ் கமிஷன் இருக்கும். இது எல்லாமே நம்ம பார்த்து நம்ம செக் பண்ணிக்கலாம். சொல்லுங்க சார். எல்லாருக்கும் ஒரு சின்ன டவுட் அல்ல தயக்கம். இப்போ நான் ஆக்டிவேட் பண்ணாம என் கீழே இருக்கிற ஆக்டிவேட் ஆயிட்டா எனக்கு சீனியாரிட்டி போயிடுமான்னா பயப்படுறாங்க. அதை கொஞ்சம் நீங்க கிளாரிஃபை பண்ணிடுங்க. லெவல்ல சீனியாரிட்டி கிடையாது சார். இல்ல நிறைய பேர் பயப்படுறாங்க. இப்ப நான் சொல்றேன், செந்தில்குமார் சார் வந்து ஆக்டிவேட் பண்ணல, அவர் கீழே இருக்கிறவர் ஒருத்தர் ஆக்டிவேட் பண்ணிடுறாரு. ஏன்னா செந்தில்குமார் சார் கீழே இருக்கிறவர் ஏன் ஆக்டிவேட் பண்றாருன்னா அவருக்கு 15 டைரக்ட் ரெஃபரல் போட்டிருக்காரு. 15 × 3 4500 ரூபாய் அவருக்கு தேவைப்படும். அதனால அவர் வந்து ஆக்டிவேட் பண்ணிடுறாரு. ஏன்னா லெவல் அவரோட லெவல் சூப்பரா போகுது. மேல இருக்க செந்தில்குமார் சாரை பத்தில அவர் கவலைப்பட மாட்டார். அப்ப செந்தில்குமார் சார் கீழே இருக்கிற ஆக்டிவேட் ஆன உடனே அந்த 1000 ரூபாய் மேல இருக்க செந்தில்குமார் சார் மேல இருக்க எல்லாருக்கும் அந்த லெவலுக்கு என்ன கமிஷன் போய் உட்காந்துரும். செந்தில்குமார் சார் வேலட்லயும் அதை காட்டும். ஆனா அதை அவர் வந்து ரெட்டா காட்டும். எப்படி சொல்றது, அது ஒரு மாதிரி தொட முடியாத கரன்சியா இருக்கும். அதை சேல் பண்ண முடியாது, செல் பண்ண முடியாத அமௌண்டா இருக்கும். அது அவர் வேலட்ல காட்டும். அப்போ அவர் உணர்ந்து ஐயோ நம்ம டவுன்லைன்ல இருந்து நமக்கு பணம் வருது, நம்மளே இன்னும் ஆக்டிவேட் பண்ணாம இருக்குன்னு சொல்லிட்டு அவர் உடனே என்ன பண்ணுவாரு, 1000 rupees ஆக்டிவேட் பண்ண உடனே கிரீன் ஆயிடுவாரு, ஆக்டிவா மாறிடுவாரு. ஆக்டிவா மாற்ற உடனே அவர் செல் பண்ணலாம், டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். வேலட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், வேலட் செல் பண்ணிக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். இது ஒரு கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன், 2 பேர் ரெஃபரல் கொடுக்காதவங்களும் வேலட் ஆக்டிவேட் பண்ணி வச்சிருப்பாங்க. 2 பேர் ரெஃபரல் கொடுக்கல அப்படின்னா, சப்போஸ் 2 பேர் ரெஃபரல் கொடுக்கலாம், அவர் அப்படியே இன்ஆக்டிவா தான் இருப்பார். சப்போஸ் அவர் கீழே இருக்கிறவர், இதுதான் செந்தில்குமார் சார் சொன்னதான், எப்போ ஒரே ஒரு ரெஃபரல் கொடுத்துறாரு, அந்த ரெஃபரல் ஆக்டிவேட் பண்ணிடுறாரு, வேலட்டும் ஆக்டிவேட் பண்ணிடுறாங்க அப்படின்னா மேல இருக்கிறவங்களுக்கு போவாது, அப்ளைனருக்கே போவாது, அதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு போகும், அப்ளைனருக்கு ஆனா ஹோல்ட்ல காட்டும். எந்த அமௌண்டா இருந்தாலும் அந்த லெவலுக்குரிய கமிஷன் அந்த லெவலுக்குரிய அமௌண்ட்டை காட்டும், வேலட்ல காட்டும். சிலது தொட முடியாது, சிலது வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணலாம். எது தொட முடியாதுன்னா இன்ஆக்டிவா இருக்கிறது தொட முடியாது. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சார். செந்தில் சார் கிளியரா? எஸ் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. இல்ல கிளியர் இல்லைன்னா இன்னொரு டைம் கூட சொல்லுவோம் சார். இல்ல புரியுது சார். ஓகே ஓகே. இல்ல அந்த பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல என்பதை சொல்றது. அதுதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சார். இங்க எப்படி நம்ம வந்து டொனேஷன்லயும் நம்ம எல்லாரையுமே காப்பாத்துறோமோ இங்கேயும் அதே மாதிரி காப்பாத்துறோம் சார். யாரையும் எடுக்க மாட்டோம். உங்களுடைய பிளேஸ்மெண்ட் தான். இப்ப என் கீழே பாபு, என் டவுன்லைன்ல பாபு வந்திருந்தானா, பாபு ஆக்டிவ் ஆகலனாலும் அவர் என் டவுன்லைன் தான். அவர் என்னைக்கு ஆக்டிவேட் பண்றாரோ அன்னைக்கு அவருக்கு கீழே இருந்து அமௌண்ட் கிடைக்கும். அவர் ஆக்டிவேட் பண்ணும்போது அப்ப எனக்கு மேல இருக்கிறது எனக்கு கிடைக்கும். இதுதான் விஷயம். அதனால இடம் என்பது அந்த பிளேஸ்மெண்ட் என்னைக்கு மாற சீனியாரிட்டி என்பதுலாம் கிடையாது. இப்ப என் கீழே ஒரு 20,000 பேர் இருக்காங்க. நான் வெளியூரே போயிட்டேன், ரொம்ப முக்கியமான ஜாப், செல்போனை தொட முடியாத ஜாப், இல்ல என்ன மறந்துட்டேன் ஸ்பீடு கேஷ, ஏன்னா என்னோட ஜாப் அந்த மாதிரி, என்னுடைய இது அந்த மாதிரி. அப்புறம் நான் வரேன், இல்ல நான் ஃபாரின் போயிட்டேன், நான் ஸ்பீடு கேஷே மறந்துட்டேன். அங்க போயிட்டு என்னோட உழைப்பை காட்டினாதான் எனக்கு ஃபாரின்ல வந்து எனக்கு ஒரு அத்தாரிட்டி கிடைக்கும். திரும்பி நான் இந்தியாவுக்கு வரேன், ஸ்பீடு கேஷ் ஞாபகம் வருது, நான் இங்க டீம் செட் பண்ணிட்டு தான் போயிருக்கேன். திடீர்னு நான் வேலட்டை ஓபன் பண்ணி பார்த்தா என் வேலட்ல ஒரு 80,000 90,000 இருக்கும். அந்த 80,000 90,000 யாரும் ஒண்ணுமே பண்ண முடியாது, அப்படியே என் வேலட் தான் இருக்கும். உடனே என்ன பண்ணுவேன், 1000 ரூபாய் எடுத்துட்டு போய் வேகம் மூச்சு இறக்கி போயிட்டு அந்த வேலட்டை ஆக்டிவேட் பண்ணுவேன். ஆக்டிவேட் பண்ண அடுத்த நிமிஷமே 90,000 ரூபாயும் கிரீனா மாறும். இது எங்கேயுமே நடக்காது சார். இதே கம்பெனியா தான் 90,000 வேனிஷ் ஆயிடும். அந்த 90,000 எடுத்துருவாங்க கம்பெனி. இங்க மட்டும்தான் மக்கள் டு மக்கள் அப்படின்ற சக்தியால மட்டும்தான் என்னைக்கு இருந்தாலும் அவங்க பணம் அவங்க வேலட்டே தான் இருக்கும். இதை நீங்க எல்லாரும் கண்ணால உணர்வீங்க, எல்லாரும் பாராட்டி பேசுவீங்க. அந்த நாள் வரும், கண்டிப்பா நடக்கும் சார். அதனால இல்ல நான் ஆக்டிவேஷன் லேட்டா பண்ணல அப்படின்ற பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு பயப்படவே தேவையில்லை. பயம் இல்லாம இறங்கி ஒர்க் பண்ணுங்க. நன்றி சார், நன்றி.
சார் வேற ஏதாவது டவுட் சார் இதுல யாருக்காவது? சார் வணக்கம் சார். இப்போ இன்னைக்கு வந்து ஐடி ஆக்டிவேஷன் பண்ணலாம், ரெஜிஸ்டர் இதுக்கு அது ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிதானே சார்? பின் வாங்கி பேமெண்ட் வாங்குறது நாளைக்கு பண்ணணுமா சார்? இன்னைக்கு நம்ம டீம்ல இருக்க எல்லாரையும் வேலெட் ஆக்டிவேட் பண்ண சொல்லுங்க பாக்கிரா சார். 30 rupees பின் ஆக்டிவேட் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். நாளைக்கு லெவல் அமௌண்ட்டா 1000 rupees ஆக்டிவேட் பண்ண சொல்லுங்க. அவ்வளவுதான் சார். ஓகே ஓகே எஸ் சார். இப்போ சார் எனக்கு ஒரு அட்மின் டைரக்டர்ஸ் எல்லாருமே உங்க டீம் பீப்புள நீங்க கான்டாக்ட் பண்றதா ஃபர்ஸ்ட் நம்ம ஒர்க்கா இருக்கும் இன்னைக்கு. சொல்லுங்க கிரி சார். சொல்லுங்க சார். ஓகே, நீங்க சொன்ன மாதிரி ஒரு நம்ம வேலெட்டை ஆக்டிவேட் பண்ணலன்னா வேலெட் 30 rupees கொடுத்து ஆக்டிவேட் பண்ணிடுறோம். ஆனா அந்த அமௌண்ட் வர 1000 rupees கொடுத்தாதான் கிரீன் கலர்ல மாறும் அப்படின்னு சொல்றீங்க, ரைட்டா? அப்படி நம்ம அந்த 1000 rupees கொடுக்காம இருக்கும்போது அமௌண்ட் எல்லாம் அக்குமுலேட் ஆயிட்டே இருக்கும். அது வந்து உடனே நம்ம அதை பார்த்துட்டா எப்படியும் கண்டிப்பா 1000 rupees தருவாங்க. அத கிரீன் கலர்ல சேஞ்ச் ஆயிரும். அப்படி கிரீன் கலர்ல சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் அதை எப்படி என்கேஷ் பண்றது? என்கேஷ் பண்ண ஒரு வருஷத்துக்கு வித்ட்ரா பண்ண முடியாது சார். ஒரு வருஷம் நீங்க டீமுக்குள்ளே தான் நீங்க சேல்ஸ் பண்ணி டீமை டெவலப் பண்ணி, ஏன்னா அதை கொடுத்து மாத்திக்கணும். வித்ட்ரான் வந்துட்டா கிரி சார் டீம் எடுக்க மாட்டாங்க யாரும். ஆமா ஆமா, டீம் எடுக்கலாம். மறுபடியும் அங்க 150-200 ஐடி தான் டெய்லி வந்துட்டு இருக்கும் எங்க நம்ம இதுல டொனேஷன்ல. இதோட கான்செப்ட் வருமானம் ஒரே கலர் ரெண்டு மக்களுக்கு வருமானமும் வரணும், அங்க டொனேஷன்ல வேகமா மூவ் ஆகணும். இதுதான் சார். ஓகே, இது வந்து நம்ம கீழே உள்ள டவுன்லைன் மெம்பர்ஸ்க்கு இதை சொல்லி கொடுத்து அவங்கள அந்த 1000 rupees கொடுத்து ஆக்டிவேட் பண்ண வைக்கணும். கரெக்ட் சார், கரெக்ட். அவ்வளவுதான் சார். அதுக்கு அவங்க 2 பேரையும் ரெஃபர் பண்ணிருக்கணும், ஒரு 1000 rupees பே பண்ணணும். அவ்வளவுதான் சார், அவ்வளவுதான் சார். சூப்பர் சூப்பர். அப்ப நம்ம 3000 சேல்ஸ் பண்ணுமா? ஒருத்தர் எடுத்தாலே நமக்கு 3000 சேல் ஆகும். அதெல்லாம் புரியுது, அதெல்லாம் புரியுது. இது எப்படி அதை மாத்தணுங்கிறது தான் தெரியாம இருந்தது. அது கீழே டவுன்லைன் மெம்பர்ஸ்ட சொல்லி புரிய வச்சு அதை மாத்தணும். ஓகே, கிளியரா சார்? கிளியர் சார், பக்கா. தேங்க்யூ கிரி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே ஓகே. ஓகே பாபு, இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கு பாபு. 1 மணிக்கு நம்ம செஷனை முடிச்சிடலாம். எஸ் சார். ஓகே சார். நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. எல்லாமே வந்து ஒரே கொஸ்டினா தான் இருக்கலாம். சில பேர் யாராவது ஒரு 2-3 பேர் மட்டும் நீங்க வந்து யாராவது கேளுங்க. சார் என்னோட வாய்ஸ் கேக்குதா? இல்ல கிளியரா இருக்கு சார். ஓகே சார். ராதாகிருஷ்ணன் சார் நீங்க பேசலாம். உங்களுக்கு கோர்ஸ் கொடுத்துருக்கு. ஓகே, ராமலிங்கம் சார் சாரி, கோஸ்ட்ல இருந்து வெளியே வந்திருக்கு. ஹலோ சார், கேக்குதா? ராதாகிருஷ்ணன் பேசுங்க சார். சார் ஒன்றும் சார், இப்போ நான் 1000 rupees டாப் அப் பண்ணேன்னா அந்த கேஷை யாருக்கு அனுப்பணும், எப்படி அனுப்பணும் சார்? அதான் உங்களுடைய டீம் லீடர்ஸ் இருக்காங்க இல்லையா, அட்மின் டைரக்டர். பாபு சார் ஏன்னா டோட்டல் டீமுக்கு நான் ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்துறேன். எஸ் சார், எஸ் சார். ஓகே டியர் லீடர்ஸ், இப்போ வந்து இந்த வேலட் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம கண்டிப்பாக யாரிடமும் வந்து அக்கௌண்ட்ல பணம் வாங்கி பே அவுட் போட முடியாது. நல்லா போச்சு. இல்லைன்னா இது ஒரு ஈஸியான வேலை. ஒரு பே அவுட் போடுறதுங்கிறதெல்லாம் ஒரு ஈஸியான வேலை. இன்னொன்னு ட்ரஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம பேமெண்ட் போட முடியாது. அப்ப வேலட் சிஸ்டம் ஏன் கொண்டு வந்தோம்னா, ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுங்க. ஒரு நாட்டுக்கு ஒரு அமெரிக்கா இருக்குன்னா அமெரிக்காவுக்கு ஒரு யுஎஸ் டாலர், ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு ரூபாய் மதிப்பு இருக்குல்ல. இப்ப இந்தியாவுக்கு இந்திய ரூபாய் மதிப்பு, இலங்கைக்கு இலங்கை ரூபாய் மதிப்புன்னு இருக்கா இல்லையா? அது அந்த நாட்டுக்கு சொந்தம். இந்த நாட்டுல உள்ள பணத்தை எடுத்துட்டு போய் நம்ம வெளியில மாற்ற முடியாது. ஆனா இந்த பிபிஏ இந்த வேலட் வந்து நம்ம ஃபேமிலிக்கு வந்து அது ஒரு ரூபாய் நோட்டு மாதிரி தான், ரூபாய் மாதிரி தான். இ வேலட்
நல்லா மைண்ட்ல செட் பண்ணிக்க. இ வேலட், இந்த இ வேலட் என்ன பண்ணலாம், நீங்க யாரு உங்களுடைய அட்மின் டைரக்டரோ அவங்கள்ட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா அவங்கள்ட்ட இருக்கும், அவங்கள்ட்ட இருந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அவங்க உங்களுக்கு எல்லா சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி இல்ல அப்படின்னா இங்க டாப் லீடர்ஸ் இருக்காங்க, அவங்கள்ட்ட நீங்க கேட்டீங்க அப்படின்னா, உங்கள்ட்ட இப்ப அட்மின் டைரக்டர் தெரியல அப்படின்னா உங்களுடைய டாப் லீடர்ஸை நீங்க வாங்கிக்கலாம். அடுத்தது இந்த வேலட்டை என்ன பண்ணலாம் அப்படின்னா, உதாரணத்துக்கு இந்த வேலட்டை நீங்க உங்க டீமுக்கு சேல்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். ஒருத்தர் 2 பேர் 2 ரெஃபரல் போடுறாரு, அவர் வேற எதுவுமே பண்ணல, அவர்கிட்ட 1000 ரூபாய் இருக்குன்னா அவரோட டீமுக்கு அதை மாத்தி கொடுத்து அவர்கிட்ட பணம் வாங்கிக்கலாம் ஐடி போடுறதுக்கு. இன்னொன்னு என்னன்னா, உங்களிடம் அதிகமா இருக்கு, ஒரு 10,000 ரூபாய் இருக்கு, நீங்களே டைரக்ட் ரெஃபரல் எடுத்து 10 டைரக்ட் ரெஃபரல் போட்டா அதன் மூலியமா ஒரு 3000 ரூபாய் இன்கம் வாங்கிக்கலாம். வேலட்டுங்கிறது நம்மளுடைய ஃபேமிலிக்கான ஒரு பணம் அப்படின்னு மைண்ட்ல செட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஏன் ஒரு வருஷத்துக்கு வந்து வித்ராயல் போடக்கூடாது? 2 வருஷம் நான் சொல்லியிருந்தேன், சங்கர் சார் சொன்னாரு 1 வருஷம் போரு சார் அப்படின்னாரு. ஏன் வந்து நம்ம இதை வித்ராயல் போடக்கூடாது, வித்ராயல் ஆப்ஷன் வைக்கலன்னா நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வேலட்டை வந்து வித்ராயல் பண்ணிட்டு பணத்தை வாங்கிட்டு வேலை பார்க்க மாட்டாங்க. இது பியூர்லி பாத்தீங்கன்னா நம்ம ஃபேமிலிக்காக கொண்டு வந்த திட்டம் தான் இது, வேற எதுக்காகவும் கிடையாது. இந்த வேலட்டை கொண்டு வெளியில உள்ளவங்களுக்கு போய் கேட்டீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. நம்ம ஃபேமிலி பயன்படுத்திக்கலாம், நீங்க உங்க டீமுக்கு நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்ல இன்னொருத்தர் கேட்கிறாரு, அவர்கிட்ட நீங்க கொடுத்துட்டு பணம் வாங்கிக்கலாம், தப்பே கிடையாது. 1 வருஷம் கழிச்சு நீங்க சிஸ்டத்துக்கு அனுப்புனீங்க அப்படின்னா சிஸ்டம் என்ன செய்யும்னா 20% வந்து நல்லது நடக்கும் அறக்கட்டளைக்கு அனுப்பிட்டு 80% உங்களுக்கு அனுப்பும். உதாரணத்துக்கு 1 லட்சம் ரூபாய் உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னா 20,000 ரூபாய் நல்லது நடக்கும் அறக்கட்டளைக்கு அனுப்பிச்சுட்டு 80,000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்டுக்கு அனுப்புவாங்க. இதான் சிஸ்டம் சார். ஏன்னா இந்த சிஸ்டம் இயங்கணும் அப்படின்னோம்னா அப்ப நம்மளுக்கு வந்து ஒரு நாளைக்கு 1000 ஐடி 2000 ஐடி வர ஆரம்பிச்சுன்னா நம்ம வேலட் டிமாண்ட் ஆயிரும். ஃபியூச்சர்ல இதுக்கான நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு, நிறைய டாப் பிளேயர்ஸ் இதை வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நாளைக்கு நம்மளுடைய பிபிஏ ஸ்பீட் கேஷோட வளர்ச்சி அதிகமா இருந்ததுன்னா இந்த வேலட்டோட வளர்ச்சி அதிகமா இருக்குன்னு சொல்றேன். வேற ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். ஒன்னே உங்களுக்கு எங்க வாங்கணும்னா உங்க அட்மின் டைரக்டர் வாங்கிக்கலாம், வேற யார்ட்டையும் வாங்க முடியாது, வேற எங்கேயும் இது கிடைக்காது இந்த வேலட். தேங்க்யூ சார்.